மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு நாட்டை பேரன்பு மிக்க அரசன் ஒருவர் ஆண்டுட்டு வந்தாரு. அவர் ஆட்சியில மக்கள் செல்வ செழிப்போட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவருக்கு பல நல்ல ஆலோசனைகளை கொடுத்து சிறப்பான ஆட்சி நடத்துறதுக்கு துணையா அவருடைய அரசவையில நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. அரசர் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு துறையை நியமிச்சிருந்தாரு. அதுல குணசீலன் அப்படிங்கிறவரு பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தாரு. எதிரிகளுடைய தாக்குதலை தடுக்கிறது, பிற நாடுகளில் நிலவர அரசியல் சூழ்நிலையை கண்காணிக்கிறது, ஒற்றர்களை வச்சு ரகசியமா அந்த நாட்டுக்கு எதிரி நாட்டிலிருந்து வர ஆபத்துக்களை தெரிஞ்சுக்கிறது, புது புது போர்க்கருவிகளை உருவாக்குறது, காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, வில்படை, குதிரைப்படைன்னு 5 விதமான படைகளையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுன்னு மிக முக்கியமான வேலைகளை எல்லாம் குணசீலன் தான் பார்த்துக்கிட்டு வந்தாரு. அரசருக்கும் இவர் மேல அதீத நம்பிக்கை இருந்தது. அதனால இவர் ஒரு விஷயம் சொன்னா அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு அரசர் ஒத்துக்குவாரு. இப்படி இருந்த சமயத்துல தான் ஒரு நாள் குணசீலன் ஒரு அரசாங்க வேலையா வேற ஒரு தேசத்துக்கு போயிருந்தாரு. அங்க இருந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவர் கடல் வழி பயணமா நாடு திரும்பிட்டு இருந்த போது எதிர்பாராத விதமா கடல்ல ஒரு புயல் வலுவெடுத்துச்சு. குணசீலன் வந்துகிட்டு இருந்த கப்பல் அந்த புயல்ல மாட்டி தண்ணீர்ல மூழ்கிடுச்சு. என்னதான் குணசீலனுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் புயலோட வேகத்துக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியல. ஒரு கட்டத்துல அவர் அங்கேயே பரிதாபமா இறந்து போறாரு. அவர் இறந்து கொஞ்ச நாட்கள்லயே அந்த நாட்டுல ஒரு புரட்சி படை உருவாகி இருக்கிறதா மன்னனுக்கு செய்தி வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் குணசீலனுக்கு தான் தெரிஞ்சிருந்தது. இப்போ அவர் இல்லாததுனால ஒற்றர்கள்னு சொல்லிட்டு உள்ள வந்து தவறான செய்திகள் கொடுத்து தன்னை யாராவது திசை திருப்ப வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா உண்மையிலேயே மற்ற நாட்டு மன்னர்களுடைய சதித்திட்டத்தால புரட்சி படை உருவாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மன்னன் இப்போ அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள்ல நல்ல போர் பயிற்சியிலையும் வீர செயல்களையும் தேர்ச்சி பெற்ற யாராவது இந்த பதவிக்கு நியமிக்கலான்னு முடிவு பண்றாரு. அப்படி சாதாரணமா ஒருத்தருக்கு அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துட முடியாதுங்கிறதுனால ஒரு போட்டி வச்சு அதிலிருந்து அமைச்சரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு மற்ற அமைச்சர்கள் எல்லாம் ஆலோசனை சொல்றாங்க. அந்த போட்டியில கலந்துக்கிறவங்க கிட்ட அரசர் எதிர்பார்த்த அந்த ஒரு குவாலிட்டி என்ன, நம்மள பெரும்பாலானவங்க கிட்ட இல்லாத அந்த ஒரு குவாலிட்டியை எப்படி வளர்த்துக்கிறது, இதை தெரிஞ்சுக்க சேனல் நேமுக்கு கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த கதையை முழுசா கேளுங்க.